மாதிரி கை வச்சுட்டு ஆப்போசிட்டா கீழே அழுத்துற மாதிரி வச்சு இப்படி தூக்குனீங்கன்னா இந்த இடத்துல முன்பக்க தோல்ல வலிக்குது, தலைக்கு மேல கை தூக்கி வேலை பார்த்தா வலிக்குது, வெயிட் தூக்குனா வலிக்குது, ஜிம்ல செஸ்ட் ஒர்க் அவுட் இல்ல ஷோல்டர் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணா வலிக்குது, இந்த சைடு சரிஞ்சு படுத்தாலே இந்த இடத்துல முன் தோல் பட்டையில ரொம்ப வலிக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் தான் பைசெப்டல் டெண்டினைட்டிஸ். வாங்க பார்க்கலாம். நம்ம கையோட முக்கியமான சதையான இந்த பைசெப்ஸ்ன்னு சொல்ற இந்த தசையில வர ஒரு சின்ன இறுக்கத்தினால அது ஆரம்பிக்கிற இடத்துல வர உள்காயமும் வீக்கமும் தாங்க இந்த பைசெப்டல் டெண்டினைட்டிஸ். இந்த ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கவங்க மருந்து மாத்திரை மட்டும் பத்தாதுங்க. நீங்க டைரக்டாவே பிசியோதெரபி கிளினிக் போனீங்கன்னா அங்க அட்வான்ஸ் பிசியோதெரபி அண்ட் மேனுவல் தெரப்பி அண்ட் லேசர் தெரப்பி எல்லாம் கொடுத்து உங்க பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷனை நல்லா குறைச்சதுக்கு அப்புறம் சொல்ற ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா அதை முழுமையா சரி பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஆரம்ப கட்டத்துல தான் இருக்குன்னா இப்ப சொல்ற எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி டென்னிஸ் பால் எடுத்துட்டு இந்த பைசெப்ஸ் அதிக்கு மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு மேலேயும் கீழே வந்து ஸ்லோவா இப்படி அசைச்சு கொடுங்க. இப்படி அசைச்சு கொடுக்கறது மூலியமா இந்த சதைகள் வந்து நல்லாவே ரிலீஸ் ஆகுது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது இந்த டென்னிஸ் பால் இந்த வலிக்கிற இந்த டெண்டன் ஏரியால லைட்டா அப்படி பிரஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்லோவா இப்படி வெளிப்பக்கமாகவும் இந்த சைட் பக்கமாகவும் ஒரு 10 to 15 ரெபிடேஷன் ஸ்லோவா அப்படி மூவ் பண்ணுங்க. இப்படி மூவ் பண்றது மூலியமா இந்த டெண்டன் ஏரியால இருக்க வந்து நல்லாவே குறைஞ்சு உங்க வலியும் நல்லாவே குறையும். அது ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் சொல்லுவோம். இந்த கையை மடக்கிறதுக்கு ஆப்போசிட்டா பிரஸ் பண்ணி அப்படியே ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி விடுங்க. ஹோல்ட் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி ஒரு 10 ரெபிடேஷன் பண்ணுங்க. இது பண்றது மூலியமா உங்க மசிலும் ஸ்ட்ரென்தனிங் ஆகும், இந்த வலியும் நல்லாவே குறையும். இந்த பெயின் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்க இப்ப சொன்ன எக்ஸசைஸ் அண்ட் ரிலீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பெயின்ல ரொம்ப கஷ்டப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.